தமிழ்நாடு பூரா ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் என் கருப்பு ராசா உன்னுடைய வேர்வை துளி தெரியுதையா உன்னுடைய உழைப்பில். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் நீலகிரியில் நாங்கள் வீதி அலைஞ்ச மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு ஓட்டு சேகரிச்சிங்க பார்த்தீங்களா. உங்களை யூஆர் கிரேட். தங்க தகடுகளால் தாமரை சின்னத்தை பதிய வைத்த என் தலைவர் அண்ணாமலை. உண்மையிலுமே சொல்கிறேங்க. அதாவது அண்ணாமலைஜி, தேர்தல் முடிஞ்சு போச்சு, பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இன்னும் பூத்து வேலையெல்லாம் இருக்கும், அது அவங்கவுங்க அந்தந்த தொகுதியில் பார்த்துக்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா மே 3க்கு பிற்பாடு திரும்பி நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அதை பின்னாடி பார்த்துக்குவோம். ஆனால் அண்ணாமலைஜி ஒரே ஒரு குறைங்க அண்ணாச்சி, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த 27 பேர் நிற்கிறாங்க இல்லைங்களா, அந்த 27 பேர் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னு வைங்க. பழைய நிர்வாகிகள், அதாவது காலந்தொட்டு, நான் எப்போ சொல்கிறேன்னா 85லேருந்து 95 வரைக்கும், ஏன் 2000 வரைக்கும்னு வைங்களேன், அது வரைக்கும் இருக்கிற நிர்வாகிகள் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்க தெரியுங்களா. ஆனால் சூதனமானவன் என்ன பண்ணுறான், சூதனமாக பிழைக்கணுங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பதவிக்கு வந்தோன்னா உடனே ஒரு கடையோ கனியோ போட்டு உட்காந்து நிம்மதியாக அவன் ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இங்கே 24 மணி நேரம் கட்சி சிந்தனையிலையுமே கட்சிக்காகவே உழைக்கணும்னு உழைச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் இன்றைக்கி காலில் போடுறதுக்கு ஒரு 100 ரூபா சப்பல் இல்லாமல் கூட நடந்துட்டுருக்குறாங்க. எத்தனை உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா. ஆனால் அவங்களெல்லாம் வரவழைச்சி ஒரு சிறந்த ஒரு வரவேற்பு கொடுத்து அவங்களெல்லாம் நீங்கள் மீட் பண்ணி அவங்களோட குறைகளெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ணுங்கள் அண்ணாமலைஜி. யூ ஆர் ஏ கிரேட், யூ ஆர் ஏ சூப்பர் ஸ்டார், யூ ஆர் ஏ. அதாவது ஒன்று சொல்லட்டுங்களா, ஒரு காலத்தில் இந்த கேஸ்பாய் பட்டேலா யாரோ ஒரு பேர் மோடிஜியை குஜராத்துக்குள்ளேயே வராத அளவுக்கு பண்ணி டெல்லியிலே முடக்கி வச்சாங்க. ஆனால் அதே மோடிஜி திரும்பி குஜராத்துக்கு வந்து முதலமைச்சரானார். அந்த இங்கே ஒரு சகோதர பாசமாக சென்று அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீ ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி அலையை உருவாக்கிய உங்களெல்லாம் மறக்க முடியாது. அன்னைக்கு வாஜ்பாய்க்கு ஒரு மோடிஜி, இன்னைக்கு மோடிஜிக்கு ஒரு அண்ணாமலைஜி. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உங்களுக்கு காத்துட்ருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன பதவி எடுத்தாலும் சரி, அடுத்ததே தயவு செஞ்சு இந்த பழைய நிர்வாகிகளை கூப்பிட்டு சும்மா ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்கு குறைகளை மட்டும் என்னென்னு கேட்டாங்களோ போதும், வேறு ஒன்றும் பண்ண மாட்டாச்சு. அதுலேயே அவங்க சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க. என்ன, ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.